Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணிக்கு தலைமை திமுக தான். விசிக தொண்டர்கள் பிளஸ் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் அப்படி போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி செல்வ பெருந்தகை விசிகாக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு. அதை இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காரு. என்னுடைய சகோதரர் மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள். ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கெட்ட பேர் பெருசா இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தியினுடைய வருகைக்கு பிறகு குறிப்பாக அந்த இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு ஒரு தனி கவனம் வந்திருக்குங்கிறது தான் உண்மை. அப்போ அதுக்கு அவர் போட்ட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் பாடஞ்சுறாரு. அந்த மாதிரியான விஷயம். ராகுல் காந்தி ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்காரு. பட் எல்லா ப்ரெஷரையும் தூக்கி அவர் மேலே போடுற மாதிரி இருக்குல்ல. இப்போ ஒரு செல்வ பெருந்தகை வந்த பிறகு கொஞ்சம் ஆக்டிவ் வேலை பார்க்குறாரு. இப்போ காங்கிரஸ் விசிகாங்கிறது இவங்க தனிப்பட்ட முறையில் காங்கிரஸுக்கு விசிகாவுக்கு நேரடியான பிரச்சனை கிடையாது. செல்வ பெருந்தகை விசிகா அப்படிங்கிற இந்த பழைய ஒரு சின்ன ஒரு கசப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த 3வது அணி 4வது அணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெருசாக அதை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே இல்லை. ஏன்னா கூட்டணியில் பங்கை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க. தொங்கு சட்டசபை வருவதற்கும் தமிழ்நாடு மக்கள் விரும்ப மாட்டாங்க. 1-2 பார்ட்டியில் யாராவது ஒரு பார்ட்டி இருக்கணும். திமுக கூட்டணி யாரும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவர் எதிர்பார்த்தது அதிமுக தான். அதிமுக பிஜேபி கூட்டணியோட முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரத்தை கிளம்பிட்டாங்க. அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி, இந்த ஆட்சியில் பங்குங்கிறது நடந்ததே இல்லை. நடக்கிறதுல அது மாதிரி நடந்து ஃபெயிலியரும் ஆயிருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துட்டு இருக்க இந்த சமயத்துல யாரும் எதிர்பாராத ஒரு சின்ன விரிசல் ஒரு முக்கியமான கூட்டணிக்குள்ள ஏற்பட்டிருக்கு. அது குறித்து விரிவா பேச போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியில இப்ப திடீர்னு காங்கிரஸ் மற்றும் விசிக நடுவில் ஒரு சின்ன ரிஃப்ட் ஒன்று. எதனால சார் இந்த சர்ச்சை? இல்லை, முதல்ல இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஓகே. முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இருவரில் அவரும் ஒருத்தர். அதற்கு பிறகு அந்த விசிகாவில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல கட்சிகளுக்கு போனார். அப்புறம் கடைசியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கிறார். அப்போ விசிகாவுக்கும் அவருக்குமே அந்த ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. விசிகா செல்வ பெருந்தகை அது அந்த விரிசல் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, சமீபத்தில் அன்மோனி ராமதாஸ் அவங்க நடந்த ஒரு விரிசல் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இவர் ராமதாஸை போய் சந்திச்சுட்டு வந்தார். அவர் சொன்ன விஷயம், ஒரு மூத்த அரசியல்வாதி, அவர் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான் அப்படின்னு ஒரு சொன்னாலும் கூட இவர் கூட்டணிக்குள் இவரை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு அந்த தரப்பிலிருந்து ஒரு பக்கம் தொண்டர்கள் மத்தியில், தலைவர்கள் மத்தியில் பெருசாக இதில் விசிக தொண்டர்கள் ப்ளஸ் செல்வ பெருந்தகை அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் அப்படி போயிட்டே இருக்கு. இது ஒரு இதுதான், ஒரு ரூமர் தான். இந்த மாதிரி உண்மையாகவே அவர் அந்த முயற்சியில் ஈடுபடல. அது முயற்சி எடுக்கப்படுற இன்னைக்கு இந்தியா கூட்டணி அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டின் இந்தியா கூட்டணிக்கு தலைமை திமுக தான். அப்போ திமுக தான் யாரை இந்த கூட்டணிகள் வச்சுக்கணும், யாரை இந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றணும், வெளியில் போகிறாங்களா அப்படிங்கிற முடிவுகள்லாம் திமுக தான் எடுக்கும். அப்போ காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை பார்த்ததுனால இவரை உள்ளே கொண்டு வந்துட முடியாது. ஆல்ரெடி திமுகவில் உள்ளே கொண்டு வருவதற்கு பலரும் முயற்சி பண்ணாங்க. பாமகவை திமுகவுக்குள் கொண்டு வருவதற்கு திமுக இருக்கக்கூடிய சீனியர் நிர்வாகிகளே, அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே பலரும் பாமகவை திமுக கூட்டணியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் இன்னைக்கு தெளிவாக அதில் இருக்காங்க. ஏன்னா இந்த கூட்டணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கூட்டணியாக இருக்குது. 2019, 21, 24 தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே எந்த சிக்கலும் இல்லை. கூட்டணிக்குள்ளே ஒரு பரஸ்பர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால என்னென்னா இன்னைக்கு அதை தாண்டி கூட்டணிகள், கட்சிகள் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒன்றுனா போய்கிட்டு இருக்கு. நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே அவங்க ஒரே ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கீழடியில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அது இந்த நாகரிகங்கிறது வைகரை நாகரிகங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான சான்றுகள் ஒன்றும் இங்கே வரல
அதை இன்னும் ஏற்றுக்கிறதுக்கு அவங்க தயங்குறாங்க. அதே நேரத்தில் 4500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் இருக்குது, சரஸ்வதி நாகரிகம் இருக்குது, அது பூமி கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்குன்னா அதுவும் அறிவுபூர்வமான ஆதாரம் இது வரைக்கும் நிரூபிக்கப்படல. இந்த மாதிரியான நம்ம வரலாற்று ரீதியாக ஒரு மறைக்கக்கூடிய வேலைகள்லாம் இருக்குது. மொழியை மறைப்பதற்கு, வரலாற்றை மறைப்பதற்கு, நம்முடைய கல்வியை சிதைப்பதற்கு, மாநில உரிமைகளை சிதைப்பதற்கு, மாநில உரிமத்தில் வரக்கூடிய நிதியை தடுப்பதற்கு நிறைய விஷயங்கள். இது எல்லாருமே எல்லா விஷயத்திலையும் அந்த கட்சியில் வந்து ஒற்ற கருத்தில் இருக்கு, ஒரே கருத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கருத்துகள், கொள்கைகள் எல்லாம் ஒரே இதாக இருக்கிறனால அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. கூட்டணிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கும். எல்லா கட்சியிலையும் ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 பிரச்சனை இருக்கிறப்ப ஒரு கூட்டணிக்குள்ளே வேறு கொள்கைகள் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அதில் சின்ன இடர்பாடுகள் இருக்கும். உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷனில் ஆம் ஆத்மி தனியாக நிற்குது. என்ன சொல்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால், என்ன சொல்கிறாருன்னா, அகில இந்திய அளவில் நாங்கள் இந்தியா கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான், சட்டமன்ற தேர்தல் வரப்போ நாங்கள் தனித்தனியாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக நிற்கிறார். காங்கிரஸோட போட்டி இல்லைன்னு வேற தெளிவாக சொல்லிட்டார். இப்போ அது மாதிரி தான் கூட்டணி கட்சிக்குள் இதனால இந்த கூட்டணிக்கு எதுவும் பாதிப்பா அப்படின்னா அது ஒன்றும் பாதிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அகில இந்திய தலைமை, காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கிறது தான். கூட்டணி சீட்டு எல்லாமே டெல்லியிலேருந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பார்வையாளராக வருவார், மேலிட பார்வையாளராக வருவார். அவர் தான் சீட்டு யாருக்கு கொடுக்கணும் வைக்கணுங்கிற விஷயம் இங்கேருந்து ரெஃபர் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ அதை கொண்டு வருவாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஏன் போச்சு அப்படின்னா, ஆல்ரெடி செல்வ பெருந்தகை விசிகாக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு. அதை இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. என்னுடைய சகோதரர் மாதிரி தான் திருமாவளவன் அவர்கள், அந்த பழைய கசகசப்பெல்லாம் நீங்கள் அவர் நினைக்க வேண்டாங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிற மாதிரி இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறாரு. இது தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம், 2 பேருக்குள்ள விரிசல் ஏற்பட்டுருமோ, இதனால் விரிசல் ஏற்பட்டுருமோ அப்படின்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. அதனால விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புறாங்களா? எதிர்கட்சியில் ஆசைப்படதான் செய்வாங்க. ஒரு வலுவான கூட்டணியா இருக்கு, சக்சஸ்ஃபுல்லான கூட்டணியா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டணி உடையணுங்கிறதுல பல்வேறு முயற்சிகள் பண்ணுறாங்க. பல கட்சிகள் நேரடியாகவே அழைப்பு விடுறாங்க. நான் உங்களுக்கு சீட்டு தர்றோம், எத்தனை சீட்டு வேணாலும் தர்றோம், ஆட்சி அதிகாரத்துலாம் உங்களுக்கு பங்கு தர்றோம்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து அந்த கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதெல்லாம் மீறி சீட்டுகள் மற்ற விஷயங்கள்லாம் தாண்டி எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கும் போது அதில் இது மாதிரியான சிறு சலசலப்புனால் அந்த கூட்டணிக்குள் எதுவும் பிளவோ விரிசலோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு சந்தித்ததை இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், 2 கட்சி தொண்டர்களும் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தவறாக புரிஞ்சுக்கிட்டு இவர் தான் இவரை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரு, அப்ப இவர் மேல ஒரு இதுக்கு காரணம் பண்றாங்கன்றாங்க. அதுக்கு பிறகு சமீபத்தில் வன்னியரசு அவர்கள் பேசின ஒரு பேச்சு அதுவும் வந்தது. அதுதான் கொஞ்சம் எஸ்கலேட் பண்ணிடுச்சு இந்த இஷ்யூ. ஆமா, காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிறதான் உண்மை. சமூக வலைத்தளங்களில் அவரை பற்றி எதுவுமே எழுதிட்டு இருக்கிறாங்க. பல புள்ளி விவரம் கூட போடுறாங்க. நாங்கள் தனிச்சு நின்று எவ்வளோ வாங்கணும் தெரியுமா, நாங்கள் அகில இந்திய கட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா, எங்களை பார்த்து கட்டமைப்பு இல்லான்னு கேட்குறீங்களா, அப்படின்னு நிறையா விமர்சனங்களை மாறி மாறி வைக்கிறாங்க. இப்போ அந்த புள்ளியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனை தான். அதை தொடர்ந்து இவர் பேசினது, இதை தொடர்ந்து இங்கே போகிறது, ஒரு சலசலப்பு வருது. இது கண்டிப்பாக இந்த சலசலப்பையை 2 கட்சி தலைவர்களும் மிக விரைவில் ஒன்றாக உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணிடுவாங்க. அது ஒரு பெரிய அளவில் பிளவாக பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி சார், காங்கிரஸ் மேலே வைக்கப்படுற விமர்சனமே என்னன்னா, ஒரு காலத்தை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச கட்சி இன்னைக்கு வந்து கூட்டணியிலிருந்து சீட் வாங்குற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த உட்கட்டமைப்பு விஷயமும் இப்போ திரும்ப பேசப்படுகளா மாதிரி இருக்குல்ல, எப்படி இருக்கு உண்மையிலேயே காங்கிரஸினுடைய செயல்பாடு? உட்கட்டமைப்பு தான் எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் நிறைய வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். நாங்களும் மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், களத்தில் இருக்கிறோம், தொடர்ந்து கூட்டம் போடுறோம், மக்களை சந்திக்கிறோம், மக்கள் பிரச்சனைக்கு பேசுகிறோம், போராடுறோம், ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுறோம். எங்களுக்கு மீடியாவுடைய சப்போர்ட் கிடையாது. நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன அந்த சேனல்லாம் பெருசாக எங்களுக்கு எக்ஸ்போஸ் இல்லை. ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து எங்களை பெருசாக எங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர்களோட ஒருத்தர் பேசினப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம், களத்தில் இருக்கிறோம், கூட்டங்கள் போடுறோம். சமீபத்தில் கூட அந்த ராகுல் காந்தி வந்து ஒரு ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட்னு ஒன்று ஆரம்பிக்கிறார். சரி, ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட் அப்படின்னா அது மூவ்மெண்ட்டுக்கு பிறகு அவர் எப்படி பாடஜோரா ஏற்றுற மாதிரி ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட் ஆல்ரெடி ஜனவரி மாதமே போட்டாங்க. அது வந்து இது பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா, சாமானிய மக்களை வந்து உயர்த்தக்கூடிய வழி, சாமானிய மக்களுடைய அவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வெளியில் கொண்டு வர்றது, அந்த மக்களோட மக்களாக இறங்கி வேலை செய்யுது. ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு ரிக்ஷா ஓட்டுநர், ஒரு மெக்கானிக்காக இருக்கிற, ஒரு டீ கடை வைத்து அவங்களோட சேர்ந்து, கடின உழைப்பாளிகளோட அவங்களோட சேர்ந்து அவங்களே வந்து அரசியல் படுத்துறது, அரசியல் புரிதலை ஏற்படுத்துவது, அவர்கள் அரசியலுக்கு அழைத்து கொண்டு வருவதுங்கிற மாதிரியான அடிமட்டத்திலேருந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கிரவுண்ட் ஒர்க். அது ஒரு மூவ்மெண்ட்டாக பண்ணுறாங்க. ராகுல் காந்தி தான் அதனுடைய மெயின் ஆர்க்கர். அவருடைய தலைமையில் தான் எப்படி பாரதியோட ஆத்துற மாதிரி இது ஒரு பெரிய அளவில் ஒரு கேம்பெயினாக பண்ண போகிறாங்க. ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்டது, ஒன்றும் அவங்க வேலையை நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பொறுப்பாளர் போட்டு, மாநிலம் மட்டும் கிடையாது, கிரவுண்ட் லெவல்லேருந்து போடுறாங்க. கிராமத்திலிருந்து ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட்டில் அதில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய வேலை தான். அந்த வேலை செய்கிறப்போ காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய அளவில் போகும். 2வது, காங்கிரஸ் கட்சிக்கு 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கெட்ட பேர் பெருசாக இல்லை.
தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ராகுல் காந்தியினுடைய வருகைக்கு பிறகு குறிப்பாக அது இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் அது கட்சிக்கு ஒரு தனி கவனம் வந்திருக்குங்கிறது தான் உண்மை. இளைஞர்கள் மத்தியில் காங்கிரஸ் வந்து பிரபலமா இருக்கா இல்லை இளைஞர்கள் ஆர்வம் காட்டுறாங்களா சார்? காட்டுறாங்க. அதாவது என்ன, ராகுல் காந்தியினுடைய வருகைக்கு பிறகு ராகுல் காந்தி இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகள், தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்தாருன்னா அவருடைய செயல்பாடுகளை மக்கள் ரசிக்கிறாங்கல்ல. ஒரு பெரிய ஒரு பல முறை இந்தியாவை ஆண்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் டவுன் டு எர்த்தாக இருக்கிறார்ல. பெண்களை பார்க்குறதா இருக்கட்டும், மக்களோட கலந்து பேசுறதா இருக்கட்டும், ஒரு கல்லூரிகளுக்கு போனால் கூட அவரை வந்து சார்னு சொல்லாது, கால்மி ராகுல்னு சொல்லுங்க. எளிமையா அந்த எளிமை மக்களுக்கு பிடிக்கும். தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஃபேன் பேஸ்லேயே சொல்லலாம், சொல்ல போனா அந்த அளவுக்கு ஒரு இருக்கு. அப்போ கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வேலை செய்யறதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க. அண்ணன் சொல்ல எங்களை வந்து எங்களுடைய உழைப்பை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு அவங்க தரப்புல சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்குள் இந்த உட்கட்சி பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும். ஹெவியாக ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா அவங்க கட்சியை தூக்கிடுவாங்க, நீக்கிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைவர் செல்வ பிறந்தவர்கள் நீக்கணும்னு சொல்லி டெல்லி வரைக்கும் போய் ஆமா 2 மாசத்துக்கு முன்னாடி என்னன்னா மாணிக் தாகூர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு கூட மாணிக் தாகூர் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த செல்வ பெருந்தகை பேசின விஷயத்தை வச்சு கார்னர் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு. அந்த உட்கட்சி பிரச்சனை கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி கதர் சட்டையோ கோஷ்டி பூசலும் காங்கிரஸ் கட்சிக்கு அது நீண்ட நாட்களாகவே இருக்கும். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த காமராஜர் காலத்துலேருந்து அது நடந்த விஷயம் தான். அதனால காமராஜர் வெளியே போனாருங்கிறதெல்லாம் பெரிய வரலாறு. பல முறை ஆட்சி இருந்த ஆண்ட கட்சி, பல மாநிலங்களை ஆண்ட கட்சி. அன்னைக்கு இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய பலகீனத்திற்கு காரணம் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அந்த உள்கட்சி பிரச்சனை. ஒன்னொருக்கு ஒருபடி மேலே சொன்னால் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு 10 வருஷம் ஆச்சு. நிறைய சர்ச்சைகள் வந்து பெரிய சீனியர் தலைவர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ராகுல் காந்தி இன்னைக்கு இந்த எவ்வளவு உட்கார்ந்துருக்கிறாருன்னா முட்டி முட்டி அந்த பாரத் ஜோடா யாத்திரைங்கிற ஒரு தனி ஒரு மனிதனாக அவர் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரை அவர் நடந்த அந்த யாத்திரை தான் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை கூட எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, எங்க இந்த காலத்தில் போய் யாத்திரை போயிட்டு இருக்காருங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு போன பிறகு தான் மக்களோடு அவர் நேரடியாக கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் இருந்துச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறது தெரிஞ்சு. அதனுடைய ரியாக்ஷன் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் நேர்மையாக நடந்திருந்தா இன்னைக்கு இந்த ஆட்சி யாரில் ஆட்சியில் இருந்திருப்பாங்கன்னு தெரியும். நாடாளுமன்ற தேர்தலில் நடந்தப்பட்ட குளறுபடிகள், தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், இவிஎம் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறையா சொல்லலாம். அதையும் மீறி வந்து சரியாக நடந்திருந்ததுன்னா நீங்கள் ராகுல் காந்தி தான் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்திருப்பார். அப்போ அதுக்கு அவர் போட்ட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் பாரத் ஜோடா யாத்திரை, அந்த மாதிரியான விஷயம். இந்த பாரத் ஜோடா யாத்திரையை கொண்டு வந்து கட்சியை மீட்டெடுப்பதற்கு ராகுல் காந்திக்கு 10 வருஷம் ஆச்சு. இல்லைனா இது எப்படி இருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டியா இருக்காரு. பட் எல்லா ப்ரெஷரையும் தூக்கி அவர் மேலே போடுற மாதிரி இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னாலும் ராகுல் காந்தி தான் வரணும், இல்லைனா வந்து நேஷனல் லெவல் ஒன்று பண்ணாலும் அவர் தான் வரணுன்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து இதுல எந்த அளவுக்கு இல்லை, இப்போ ஒரு செல்வ பெருந்தகை வந்த பிறகு கொஞ்சம் ஆக்டிவா வேலை பார்க்குறாரு. முதல்ல இருந்த காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இருந்தாங்க, அவருக்கு பிறகு இவர் வந்த பிறகு கிரவுண்ட் லெவலில் இறக்கி ஒரு போராட்டம் மாறுபாட்டுன்னு ஒரு பெரிய லெவலில் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துடுறாங்க, வந்தாரு, தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார், பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. இவர் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கிறாரு. ஆனால் இவரையுமே காரணம் பண்ணுறாங்க, உள்ள ஒரு சீனியர் இருப்பாங்க இல்லையா, அந்த உட்கட்சி பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. அது காங்கிரஸ் கட்சிக்கு அது பிரிக்க முடியாத, தண்ணியும் மண்ணையும் பிரிக்க முடியாத மாதிரி அந்த உட்கட்சி பிரச்சனை கோஷ்டி பூசலுக்கு காங்கிரஸில் பிரிக்க முடியாது. யார் இவர் அவரை காலம் வரலாமா, அவரை இவரை காலம் வரலாமான்னு சமயத்திலோட ஒரு கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய முக்கியமான தலைவருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரிலாம், வேற வெளியே வந்து அவர் தான் அதை வந்து கொடுத்து பேச சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போச்சு. இப்போ காங்கிரஸ் விசிகாங்கிறது இவங்க தனிப்பட்ட முறையில், காங்கிரஸுக்கு விசிகாவுக்கு நேரடியான பிரச்சனை கிடையாது. செல்வ பிறந்தகை விசிகா அப்படிங்கிற இந்த பழைய ஒரு சின்ன ஒரு கசப்பை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை இன்னைக்கு சரி பண்ணக்கூடிய மாதிரி தான் நீங்கள் பேசியிருக்காரு. செல்வ பிறந்தகை இன்னைக்கு தெளிவாக பேசியிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு எந்த நோக்கமும் கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. திருமாவளவனுடைய சகோதரர் போன்றவர் தான் அப்படிங்கிறார். இன்னொரு சமீப காலமாக நிறைய நிகழ்ச்சிகள் பலந்துக்கிறாங்க. ஆனால் இது என்னன்னா, ஒரு கூட்டணிக்குள் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான குழப்பங்கள் விரிசல்கள் வர்றதுக்கு இவர்கள் ஒரு இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து வேறு எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு இவர்களே வழிவிட்டு மாதிரி ஆகும். அப்போ 2 கட்சி தொண்டர்கள் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை மிக விரைவில் அதுக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவை எட்டுவார்கள் நம்புவோம். ஓகே சார். தேசிய அளவில் பார்க்கும்பொழுது காங்கிரஸ்க்கு நேரடி போட்டினா பாஜக, அல்லது பாஜகவுக்கு நேரடி போட்டினா காங்கிரஸ், இப்படிதான் தேசிய கட்டமைப்பு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பாஜகவினுடைய தலைவர்கள் இல்லை அவங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, அவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, டக்குன்னு ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிடுறாங்க. இதுல காங்கிரஸ் வந்து கொஞ்சம் பின்தங்கி இல்லை ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது காரணம் வந்து ஆட்சி தான். இதே காங்கிரஸ் கட்சி 10 வருஷம் ஆட்சி இருந்தால் தமிழ்நாட்டில் எத்தனையோ பிஜேபி தலைவர்கள் இருந்தாங்க, யாருக்கோ தெரியுமா? தமிழிசை சவுந்தரராஜனே தமிழ்நாட்டில் தலைவர் இருந்தாங்க, தொடர்ந்து பிரஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் யாராவது தெரியுமா? அப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது அவங்களுக்கு கூடுதலான கவனம் வரும்.
லைம்லைட் அது வரத்தான் செய்யும். ஆனால் அந்த ஊடகங்கள் சில முக்கியத்துவம், ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையில் வந்து எந்த கட்சி மாநிலத்தில் ஆட்சி இருக்கோ அந்த கட்சியை தான் தலைப்பு செய்தா போடுவாங்க. அந்த கட்சிக்கு தான் சிறப்பு செய்திகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏப்பா நீ முதல் நாள் வரைக்கும் அந்த கட்சிக்கு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் இன்றைக்கி மாறிட்டமாங்க. அப்படி தான் ஊடகங்களும் சரி பத்திரிகைகளும் சரி யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் பல செய்தித்தாள் சேனல்களும் சரி பல பிரிண்டிங் மீடியாவும் சரி அவர்கள் எதுக்கு பகிச்சுக்கணும், அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு அது ஒரு வழியில் பண்ணுவாங்க. அவங்களும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, எங்களுடைய செய்திகளை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும் போது எப்படி நீங்கள் வர முடியும்? இப்போ காங்கிரஸ் கட்சியில் தான் சொல்கிறேன், காங்கிரஸ் கட்சி பார்க்கக்கூடிய வேலைகளையே இங்கே இருக்கிற ஊடகங்களே பெருசாக கவர் பண்ணி போகிறது இல்லையே. எத்தனையோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில் ராபர்ட் க்ரூஸ்னு ஒருத்தர் இருக்கிற எம்பி, அவர் சமீபத்தில் இந்த ரயில்வே சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் கையில் எடுத்து பெரிய போராடிட்டு இருக்காரு. ஆனால் பெருசாக அதை எக்ஸ்போஸ் ஆகலையே. அங்கே ஒன்று இங்கே ஒன்று செய்தியாக தான் இருக்கக்கூடிய பெருசாக மக்கள் போராட்டங்களே அவங்க எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அது பெருசாக ஊடகங்களை வந்து கவர் பண்ணி போட மாட்டேங்குது. அப்போ அவர்களே வந்து பயம்தான், எதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது இடத்துல வருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ இங்கே வருவாரா அங்கே போவாரா அப்படின்ற ரொம்ப நாளாக ஒரு சர்ச்சையிலே இருந்தது வந்து தாவேகாவினுடைய கூட்டணி நிலைப்பாடு தான். இன்றைக்கி அது ஒரு மாதிரி தெளிவாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் தலைமையில் தான் இனிமேல் கூட்டணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட். அதாவது ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி, இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக நடந்ததே இல்லை. அண்ணா காலத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே நடந்ததில்லை, அதுக்கான சூழ்நிலையும் உருவானதில்லை. ஆனால் எல்லா கட்சியுமே கூட்டணி வைக்கும்போது தானே சொல்கிறாங்க ஆட்சியில் பங்குன்னு யாருமே சொல்ல. 2006 திமுக வந்து ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது. கூட்டணி கட்சியினுடைய தயவுல தான் ஆட்சி அமைச்சார் கலைஞர். அப்போ கூட ஆட்சியில் பங்கு கிடையாது. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம் 2016 மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த், வைகோ, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் ஒரே ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியல அவங்களால. எல்லா கட்சிக்கும் குறிப்பிட்ட ஓட் பேங்க் இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் இந்த 3வது அணி 4வது அணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெருசாக அதை வந்து ஏற்றுக்கொண்டதாக சரித்திரமே இல்லை. ஏன்னா கூட்டணியில் பங்கை தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டாங்க. தொங்கு சட்டசபை வருவதற்கும் தமிழ்நாடு மக்கள் விட மாட்டாங்க. 1-2 பார்ட்டியில் யாராவது ஒரு பார்ட்டி இருக்கணும். இப்போ பொறுத்த வரைக்கும் அது 2 பார்ட்டியை தாண்டி சித்தாந்த ரீதியான விஷயமா நீங்கள் பார்க்கப்படுது. மதவாத சக்திகள் உள்ள வரணுமா வேணாமா, மதசார்பற்ற சக்திகள் இங்கே இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதில் வந்துட்டு நான் வந்து ஆட்சி அமைக்க போகிறேன், என் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னா கூட்டணிக்கு வாங்கினா யார் போவா? திமுக கூட்டணி யாரும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவர் எதிர்பார்த்தது அதிமுக தான். அதிமுக பிஜேபி கூட்டணியோட முடிஞ்சிருச்சு. 2 பேரும் சேர்ந்த பிரச்சாரத்தை கிளம்பிட்டாங்க. இப்போ நீ அடுத்து இவருக்கு யார் வருவா? இவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு இவர் தான் இப்போ யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? எல்லா கட்சிகளும் 2 பக்கம் பிரிஞ்சிட்டப்போ விஜய் வந்து வருவாங்க, கூட்டணி சேருவாங்கன்ற நம்பிக்கை வந்து யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? சிறு கட்சிகளை வரலாம். ஏதாவது மனக்கசப்பில் இருக்கக்கூடிய அதிமுக திமுக கூட்டணியில் இருக்க ஒரு சில கட்சிகள் வெளியே வந்தாங்கன்னா என்னுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வழக்குகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் களத்தில் இருக்க கட்சிகள் அவங்க வந்து எப்படி விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டு வருவாங்க? யாரை பார்த்தாலுமே இவரோட சீனியராக தான். சீனியருங்கிறத காட்டிலும் அவர்லாம் களத்தில் இருக்கிறாங்க, குறிப்பிட்ட ஓட் பேங்க் வச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியை ஒன்றும் களத்துக்கே வராத ஒரு கட்சியை நம்பி எப்படி கூட்டணி ஏற்றுட்டு போவாங்க? கூட்டணி கட்சியை ஏற்றுட்டு போனால் இவர் தலைவர்னு சொல்லுவாங்களா அவங்க? அது ஒன்று இருக்குது. 2வது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி, இந்த ஆட்சியில் பங்குங்கிறது வந்து நடந்ததே இல்லை, நடக்கிறதுல அது மாதிரி நடந்து ஃபெயிலியரும் ஆயிருக்கு. 1980 கலைஞர் ஒரு கொண்டு வர திமுக காங்கிரஸ் 50-50 சீட் ஷேரிங் கூட்டணி ஆட்சிக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஃபெயிலியர். திமுக தோத்து போச்சு, எம்ஜிஆர் ஜெயிச்சார். அப்போ இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு எடுபடாத ஒரு கான்செப்ட். மக்கள் மத்தியிலே ஒரு என்னென்ன சிக்கல் அப்படின்னா, வேறு வேறு கொள்கைகள் உள்ள கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறப்ப அது ஒரு குழப்பம் வரும். ஆட்சியை 2 பேரும் சேர்ந்து நடத்திட்டு போகிறப்ப அது குழப்பம் வரும். இவர்கள் சித்தாந்தத்துக்கு அவங்க போவாங்களா, அவங்க சித்தாந்தத்துக்கு இவங்க வருவாங்களா அப்படிங்கிற இந்த குழப்பம்லாம் வரும். அப்போ அதை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இந்த குழப்பம் வந்துடக்கூடாது, ஆட்சி 5 வருஷம் முழுசா ரன் பண்ண முடியாது, 2 கட்சி இருக்கு, 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சிக்கு நம்ம போடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. 2வது, இந்த 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னா அதுவும் கிடையாது. விஜய் திரைமொழி கொள்கைங்கிறாரு, பிஜேபி எதிர்ப்புங்கிறாரு, திராவிட அரசியலுங்கிறாரு, இதைத்தான் அவங்க பண்றாங்க. இவர் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. விஜயகாந்த் வந்தானா 2 கட்சிக்கும் ஆல்டர்னேட்டிவ் நான், மக்களோடும் கடலோடு தான் கூட்டணி, எனக்கு ஓட்டு போடுங்க, 50 வருஷம் அவங்க ஆண்டது போது எனக்கு போடுங்கன்னாரு. இல்லை, அதே மாதிரி தானே சிமிலரான கொள்கை தானே தாவேகாவும் சொல்றாங்க. இவர் வந்து 2 கட்சியுமே விஜயகாந்த் எதிர்த்தாரு. 2 கட்சியும் எதிர்க்கலையே, அதிமுக எதிர்க்கலையே. போன மாசம் வரைக்கும் அதிமுக மீது உங்களுக்கு சாஃப்ட் கார்னர் தான் இருந்துச்சு. அதிமுக இப்ப ரொம்ப கடுமையா அதிமுக சாடி இருக்காருல்ல, கொள்கையை விட்டுட்டு கூட்டணி வைக்கிறதுனால திமுக அதிமுகன்னு கேட்கிறாருல்ல. அப்ப கூட்டணி வச்சுதான் அதிமுக எதிர்ப்பீங்களா? கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தா அதிமுக எதிர்ப்பீங்கல்ல. அதான ரீசனு. கூட்டணி வச்சிருந்தால் அதிமுக ஆரம்பிச்சு இங்க பிரச்சாரம் பண்ணிருப்பீங்க.
திராவிட சித்தாந்தங்களை பேசுவதற்கு அது ஆல்ரெடி 2 கட்சி இருக்குங்க. நீங்கள் 2 கட்சியுமே இது வேண்டாம், 2 கட்சியுமே தவறான கட்சின்னு நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு நான் தான் மாற்று, என்னுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு வாங்கன்னு உங்களால் தைரியமாக ஏன் இது வரைக்கும் இந்த 1.5 வருஷத்தை சொல்ல முடியல? இந்த 1.5 வருஷமா திமுகவை மட்டுமே சாடி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. மத்திய அரசு மேலோட்டமாக சாடி பேசுவீங்க. அதிமுகவை எந்த விதமான விமர்சனமும் பண்ணதே கிடையாது. உங்களோட கூட்டணியில் அதிமுக இல்லைன்ற பிறகு தான் அதிமுக விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ இது என்ன அரசியல்? அது நீங்கள் வேணாம்னா நீங்கள் புதுசாக வர்றீங்கல்ல, ஒரு மாற்று தானே. நீங்கள் மாற்றுனா 2 கட்சிக்கு மாற்று தானே, நீங்கள் மாற்று இல்லையே. அப்போ எடுத்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஃபெயிலியரான ஸ்ட்ராட்டஜி. கூட்டணி ஆட்சி, கூட்டணி கட்சிகள், கூட்டணிக்கான முயற்சிகள் அப்படிங்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஃபெயிலியராக இருக்குது. அப்படிங்கும்போது 2026 தேர்தலில் ஆல்மோஸ்ட் நாங்கள் தான் தனித்து ஒரு அணியை களம் காண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த அணி எத்தனை % ஓட்டு வாங்கும்? தமிழ்நாட்டில் 2வது ஒரு பேசிக்காகவே எல்லா மாநிலத்திலையுமே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு ஃபார்முலா. அதில் ஒரு 10% ஓடுவாங்க. அப்போ விஜய் கட்சிக்கு சரியான ஒரு கூட்டணி எங்கே ஃபார்ம் ஆகலை, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவாங்களா அப்படிங்கும் போது அந்த போட்ட ஓட்டுதல் நமக்கு வேஸ்ட். அவங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா அதிகபட்சம் பார்த்தா 12%. அந்த 10% 12% வாங்கி எப்படி அவரால் ஜெயிக்க முடியும், ஆட்சி அதிகாரத்தை அமைக்க முடியும்? அப்படிங்கும் அந்த 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 நரேஷனே மக்களுக்கு வரும்ல. இது ஃபெயிலியரான ஒரு கான்செப்ட், ஃபெயிலியரான ஒரு கூட்டணி அப்படிங்கிறது. இது எல்லாமே விஜய்க்கு நெகட்டிவ். இதே இது இங்கே அதிமுக டிவிக்கு கூட்டணி போட்டு அதுக்கு இன்னும் சில கட்சியில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அவங்க ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு வலுவான கூட்டணியாக இருந்திருக்கும். ஏன் ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். சரி. ஆனால் இப்போ தனியாக இருக்கிற போது அது வாய்ப்பு மிக மிக குறைவு. ஓகே, கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி. சமீபத்தில் ஒரு தனியார் செய்தி ஊடகம் ஒரு நியூஸ் கார்டு வெளியிட்டிருந்தாங்க. தாவேக்கா சைடில் இருந்து சிஎம் கேண்டிடேட் விஜய் தான் சொன்னதுக்கப்புறம் இது மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லி. இதில் நாம் தமிழர் கட்சி ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்குது, நீங்கள் மும்முனைன்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் அது ஒரு கொதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. நாம் தமிழர் கட்சி ஓரங்கட்டப்படுதா, பின்னுக்கு தள்ளப்படுதா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மும்முனை கட்சினா இப்படி பார்த்தா நீங்கள் நாம் தமிழர் இவெல்லாம் சேர்த்து ஒரு மும்முனை தான் அப்படித்தான் எடுத்துக்கணும் நம்ம. இல்லை, திமுக அண்ணா திமுக தாவேக்கான்னு எடுத்தால் அதுவே 3 ஆயிடுது. இல்லை, திமுக அதிமுக அது இல்லாத ஒரு 3வது அணிகள் தமாக டிவிக்கு அப்படிதான் பார்க்கணும். ஓகே, 2 மேஜர் பார்ட்டி, 2 கட்சிகள், 2 கட்சிகளுக்கு இல்ல ஆல்டர்னேட்டிவாக 3வது கட்சி, 3வது அணின்னு சொல்லலாம். அந்த 3வது அணியில் டிவிக்கு ஒரு அணி, தாவேக்கா ஒரு அணி. அதில் யார் என்ன % வாங்க போறாங்கிறது தேர்தலாம் தெரியும். நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். இது 3, 4, 5 இப்படி போயிட்டே இருக்கக்கூடாது. 3வதாக ஒரு அணி யாரை வேணா இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். அந்த 3வது அணியை யார் மக்கள் அங்கீகரிக்கிறாங்க, யாருக்கு % கிடைக்க போகுது ஓட்டு அப்படிங்கிறது அவங்க வாங்கக்கூடிய வாக்குகளை வைத்து தான் அது 3வது அணியா அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். இப்போ 3வது ஒரு ஒரு டீம், அவங்க அந்த 3வது ஒரு டீம்ல இருக்காங்க. 2 டீம்ல 2 பேர் இருக்காங்க. அந்த டீம்ல யார் 3வதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண ஓட்டு தான் தீர்மானிக்கும். அதிமுக திமுகவுக்கு அடுத்து 3வது இடத்துல யார் வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறத பார்த்து தான் ஒரிஜினலாக அவங்க 3வது அணியா இல்லை 4வது அணியாங்கிறது தெரியும். சரி சார், உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.